ஆண்டவராகிய தேவன் இந்த மாதம் நமக்கு தருகிற வேத வார்த்தை, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம சமாதானமாக இருந்தால் தான் பிள்ளைகளுடைய சமாதானமும் நல்லா இருக்கும் என்பதை உணர்த்தும்படியாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை ஒரு விசை வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய பிள்ளைகளை கர்த்தர் போதித்து நடத்துகிறாரோ அவருடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் சமாதானத்திலே மகிமை உடையவர்களாக இருப்பார்கள் என்று இந்த 1ஆம் தேதி கர்த்தராகிய தேவன் நமக்கு வாக்கு தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரால் போதிக்கப்படுகிறதற்கு செவி கொடுத்து கர்த்தர் நடத்துகிற மகத்துவத்துக்கு கீழ்ப்படிந்து தங்கள் கால்களையும் தங்கள் கைகளையும் தங்கள் சிந்தனைகளையும் ஒருமனப்படுத்தி ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தர் திருச்சபையில் தருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினால் நிச்சயமா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சமாதானமாய் இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் வாக்கு தருகிறார். அப்படியே 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை ஒரு விசை வாசிக்க கேட்போம். ஆண்டவராகிய தேவன் இன்று என்னை பார்த்து சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வசனத்திற்கு, ஆண்டவருடைய அருள் வார்த்தைக்கு, ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் போதித்து நடத்துகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய வழியை கடைபிடித்து நடத்துகிற பிள்ளைகளுக்கு எந்த மலைகள் எதிராய் வந்தாலும், எந்த அக்கினி எதிராய் வந்தாலும், எந்த வெள்ளம் புரண்டு வந்தாலும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கும் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நம்முடைய கிருபை, அவருடைய கிருபை நம்மை விட்டு நிலை விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 3 வேளை அந்தி சந்தி மதியம் எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த மரணம் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் போட்ட தானியேலுக்கு சிங்க கவி என்கிற மலை பிரச்சனையாயிருந்தோ அதை அவனை சேதப்படுத்தாமல், தைலையில் உள்ள ஒரு மயிர கூட சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்து நடத்தினார். அதுதான், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோவை ஒரு விசை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தால், ஆண்டவராகிய தெய்வம் அவர்கள் கொடுத்த ராஜாக்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைத்தோம். ஆனால் ஆண்டவருடைய
கட்டளைக்கு கற்பனைக்கு விரோதமாக ராஜா கட்டளை கொடுத்தும் தாக்கீத்து உண்டாக்கியும் முத்திரை மோதிரத்தினால் பத்திரம் எழுதியும் அந்த வார்த்தையை உதாசீனப்படுத்தினது நிமித்தம் தீச்சுளை என்கிற பொல்லாப்பு அவர்களுக்கு வந்து தலையில் உள்ள ஒரு மயிராகிலும் சேதப்படுத்தாமல் பாதுகாத்து தந்தார். அதுதான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 11வது வசனத்தை வாசி. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படிக்கு வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை பரதேசியை போல நீ இருக்கலாம், ஒருவேளை ஒன்றும் இல்லாதவர்களைப் போல இருக்கலாம், இல்லை நொந்தவர்களைப் போல இருக்கலாம், இல்ல பரிதபிக்கப்பட்டவர்களைப் போல இருக்கலாம். சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவனே, பெருங்காற்றில் அடிப்பட்டவர்களைப் போல பெருங்காற்றடித்து மரம் செடிகடி கொடிகள் எல்லாம் விழுந்து போய் ஆகாரத்திற்கு பஞ்சம் உண்டானவர்களைப் போல இருக்கலாம். அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவர்களே, தேற்றரல் எந்த மனுஷனும் கை கொடுக்காமல், எந்த அதிகாரமும் கை கொடுக்காமல் ஆதரவற்ற நிலையிலே இருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படிக்கு வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என்று ஆண்டவராகிய தேவன் என்று வாக்கு தருகிறார். ஆமென் சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு அன்போடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த 4 வசனத்தையும் வாசிக்கும் போது இதுல அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கு. என் இருதயத்திற்கு பிரியப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏனென்றால் பிள்ளைகளை சமாதானமாய் நடத்த வேண்டுமானால், பிள்ளைகள் சமாதானமாய் பிள்ளையுடைய சமாதானம் பெருசாய் இருக்க வேண்டுமானால் நம்மை கர்த்தர் சமாதானத்தோடு வைத்திருந்தாதான் அது முடியும். மேலானவைகளை தேடினால் பூமியில் உள்ள எல்லா சமாதானத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் எல்லா மகிழ்ச்சியும் நமக்கு கூட தருகிறது போல ஆண்டவராகிய இயேசுவை தேடு, ஆண்டவராகிய இயேசுடைய வார்த்தையை தேடு, ஆண்டவருடைய வசனத்தை தேடு, அவருடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, எச்சரிப்புகளை, உணர்வுள்ள வசனங்களை, ஆசீர்வாத வசனங்களை தேடி 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 கண்டுபிடி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் சமாதானத்தோடு இருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களை உசத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 14வது வசனம். நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆமென். மகிமையான ஒரு அதிகாரத்திலிருந்து மகிமையான வசனங்களை அவர் தந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே அவர் இவ்வாறு நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் எந்த சத்துருவும் உன்னை வந்து அணுகாது. உன் பொல்லாப்புக்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். உன்னுடைய ஆண்டவருடைய கிருபை உன்னை தாங்கிக் கொள்ளும். அவருடைய சமாதானம் உனக்கு அது பெரிதா இருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல,
எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய தெய்வம் ஒரு நியமத்தை நியமித்து வைத்திருப்பார். ஆண்டவராகிய தெய்வம் ஒரு மகிமையான காரியத்தை நிறைவேற்ற வைத்திருப்பார். சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அவர் சிலுவையிலே உயிர் நிவிக்க வேண்டும். சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டும். சிலுவையிலே சதை கிழிக்கப்பட வேண்டும் என்கிறது ஆதீனத்தில் எழுதப்பட்ட ஒரு தீர்மானம். இதற்கு அன்றிருந்த ராஜா கட்டளை பிறப்பிக்க வேண்டும். ஆனால் கட்டளை பிறப்பிக்க வேண்டிய ராஜாவுடைய இருதயத்தில் இந்த இயேசுவுக்கு தயவு பாராட்ட வேண்டும் என்கிற சிந்தனையோடு பல தடவை முயற்சி செய்தார் இயேசுவை பாதுகாப்பதற்காக. ஆனாலோ ஆண்டவருடைய ஆதீனத்தில் எழுதப்பட்டு இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்கிற சிந்தனையின் நிமித்தம் அந்த ஆதீனில் எழுதப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவராகிய தெய்வம் அந்த இருந்த ஜனங்களை கொண்டு அந்த ராஜாவுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தாக்கித்து உண்டாயிற்று. அவனை சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள் என்று சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தார். இது ஆண்டவருடைய ஆதீனத்தில் எழுதப்பட்டது. ஆகிலும் அதுக்கு கையெழுத்து போட்ட இந்த ராஜாவுடைய சூழ்நிலையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம் அவன் ஆராதனையிலே சபையிலே தூங்கினது நிமித்தம், அந்த சபையிலே அவன் தூங்கி காரிருளில் அவனுக்கு உண்டானது நிமித்தம், அந்த நித்திரை உண்டானது நிமித்தம் 400 வருஷம் 4 தலைமுறை சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்து சாபம் நிறைவேற வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆதீனத்தில் எழுதப்பட்டவென்று அந்த சாபத்தை நிறைவேற்றின ராஜாவுடைய படைகளும் ஜனங்களும் ஆழியிலே அமர்த்தப்பட்டு போனார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன் என்று சொல்லுகிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தேவனுடைய பிள்ளைகளை பாடம் அறிவிக்க வேண்டும். இஸ்ரவேலிலே 400 வருஷம் 4 தலைமுறைக்கு அவர்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று உருவாக்கி வைத்தது ஆண்டவராகிய தெய்வம். அதற்கு கருவியாய் இருந்த கரிநெருப்பாய் இருந்தது ஆபிரகாம். சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஜனங்களை வாதித்த, கஷ்டப்படுத்தின, உபத்திரவப்படுத்தின, அதாவது பார்வோனுடைய படையையும் கொன்னு நீக்கரமாக்கினது நம்முடைய கர்த்தராகிய இயேசு. இந்த ஆபிரகாம் இந்த சாபத்துக்குரிய இந்த தூக்கத்தை தூங்கி சபையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்த ஆபிரகாமையும் கர்த்தர் உண்டு பண்ணினார். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியை வேதனைப்படுத்தின, துக்கப்படுத்தின இந்த பார்வோனை அழித்து போட்டதும் கர்த்தராகிய தேவன் தான். சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பரத்தில் இருந்து வருகிறது. உமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த கருவியை உருவாக்க ஞானம் கொடுத்ததும் நான் தான், அதை உருவாக்கினவனை அழிக்கிறதும் நான் தான். அதனால உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுப்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவ. இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது மோசேயிடம் ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். இந்த வார்த்தையை சற்று சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த ஆபிரகாம் சபையில தூங்கினது நிமித்தம் 4 முறை சாபம்
உண்டாயிற்று. அந்த ஜனங்களுக்கு உணர்வு வரும்படி, ஆண்டவராகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி அந்த சந்ததிகளை வாதிப்பதற்காக எகிப்து ராஜாவை ஏற்படுத்தினார். அந்த எகிப்து ராஜாவையும் அவருடைய ஜனங்களையும் ஆளிலே அமழ்த்து போட்டதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது இந்த ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டுடைய சமூகத்தில் எட்டுது. இந்த கூக்குரல் சமூகத்தில் எட்டுது. அப்பொழுது மோசே அழைப்பித்து அவன் சொல்லிவிடுகிறார், உனக்கு விரோதமாக எந்த ராஜாவும் எந்த சத்துருவும் எந்த மனுஷனும் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு எதிராய் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தராகிய தாவீதின் வம்சத்தில் வந்த ஊழியக்காரனாகிய மோசேயும் அவனுடைய சந்ததியாகிய இன்று உனக்கும் எனக்கும் தருகிற சுதந்திரமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. விரோதத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொருள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாகத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமா எச்சரிப்பின் பிரகாரமாய் உணர்த்தப்படுமாகில் ஆண்டவராகிய தேவன் இந்த ஆசீர்வாதத்தை, பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் தலையிலே வைக்கிறது. அது நிச்சயம். 55வது அதிகாரம் 1-2 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, தாகமாய் இருந்தா மட்டும்தான் தண்ணீர் குடிக்கும் போது அது நாவுக்கு ருசியா இருக்கும். தாகம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமா அது ருசியா இருக்காது. ஏதோ ஒரு கசப்பு தன்மை, இல்லை உவர்ப்பு தன்மை, இல்லை உப்பு தன்மை, ஏதாவது ஒன்று அதில் உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க நாட்டில் ஒரு பழமொழி, அதாவது வயிறு ஃபுல்லாயிட்டுதானா நல்ல பழுத்த வாழைப்பழம் கூட பல்லில் அறாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல தாகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் இலவசமாய் இந்த கிருபைகளை தருவார். தாகத்தோடு வருகிறவர்களுக்கு தாகத்தோடு ஆண்டவர் கிருபை செய்வார். தாகத்தோடு வருகிறவர்கள் இந்த திருச்சபையிலே, எந்த திருச்சபையில இருக்கட்டும், தூங்க மாட்டார்கள், அசட்டை பண்ண மாட்டார்கள். 3 மணிக்கூர் கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து உற்சாகத்தோடு முழு பலத்தோடு முழு ஆவியோடு ஆண்டவரை துதிப்பார்கள், தொழுது கொள்வார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேனிலிட்ட பலகாரம் போல இனிக்கும். அது மதுரமாயிருக்கும். அது நன்மை உண்டாகும். அது தீமையை விட்டு விலகும். அது நம் மகத்துவத்தை பரத்திலிருந்து தரும். மற்றவர்களுக்கு அது அல்ல. ஹல்லேலூயா. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இலவசமாய் தர வைத்திருக்கிறேன். உற்சாகத்தோடு, புது பலத்தோடு, புது ஆவியோடு, புது துதியோடு, புது மகிமையோடு வாரவர்களுக்கு அது தாகத்தோடு பருகிற தண்ணியை போல வசனம் என்கிற அந்த நீரூற்று அபிஷேகம் அவர்களுக்கு தேனிலிட்ட பலகாரம் போல இனிக்கும். பணம் இல்லாதவர்களே, இதை வாங்கி தின்னக்கு பணம் வேண்டாம். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பொருள் வேண்டாம், பணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உற்சாகத்தின் ஆவி இருந்தா இதை திருச்சபையில் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். விசுவாசிக்கிறவர்கள் அப்பாவுக்கு ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே. முழு இருதயத்தோடு ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே. முழு பலத்தோடு ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே. ஆண்டவருடைய கிருபை நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நீங்க நினைக்கிறது மாதிரி அல்ல.
பணம் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ இல்ல உழைப்பினாலோ இல்ல ஏதோ ஒரு ஞானத்தினாலோ கல்வி அறிவினாலோ நல்ல புத்தியினாலோ இல்ல சுயநீதியினாலோ பெற்றுக்கொள்ளலாம் என்றால் நோ, அது ஆவியிலே ஆவி தரித்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக, கர்த்தருடைய சமூகத்திலே தூங்காதவர்களாக, கர்த்தருடைய சமூகத்திலே 3 மணிக்கு தரித்திருந்து காத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற இலவசமான பானம். அது ஆண்டவருடைய கிருபை, அது கர்த்தருடைய மகிமை, அது கர்த்தருடைய அப்பம், ஜீவாப்பம். இது மற்றவர்களுக்கு அது கசப்பாயிருக்கும். அது கேட்கும் போது கிப்டிய சபையில வார்த்தை கொடுத்தும் போது கீழே இருந்த பாஸ்டர் எழும்பி ஒரு வார்த்தை சொன்னார். அருமையான போதகர், அவர் ஆவியில பகுத்தறிந்த மனுஷன். அவர் 40 நாள் உபவாசம் இருந்து ஊழியத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாசரேத்தில் உள்ள மனுஷன் பெங்களூர்ல போய் ஊழியம் செய்கிறார். அவர் எழும்பி சொன்ன வார்த்தை, அருமையான பாஸ்டருக்கு இதயத்தில் சொல்வதற்கு மனவேதனையோடு சொல்ல வேணுமோ என்று பல வார்த்தைகளை தொடங்கினார். ஆனால் அவருக்குள்ள இருக்கிற ஆவி அவரை சொல்லாமல் இருக்கவில்லை என்று ஒரு சாட்சி பகர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான ஆவியை பெற்றவர்களுக்கு தான் தேவனுடைய பரத்திலிருந்து வருகிற வார்த்தை எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்படி வருகிறது, அதை உண்டு பண்ணுகிற ஆவி என்னது, அது பேச வைக்கிற ஆவி என்னது, அது எங்கிருந்து தூண்டப்படுகிறது, எப்படி தூண்டப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதை கேட்பதற்கு வாய் கசக்கும், ஆனால் உள்ளத்தில் சென்று விட்டால் அது இனிக்கும் என்று சாட்சி சொன்னார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி உன்னை நிரப்பாவிட்டால், கர்த்தருடைய ஆவி உன்னை நடத்தாவிட்டால், கர்த்தருடைய ஆவி உனக்கு சீரும் சிறப்புமாய் இருக்காவிட்டால் அந்த பரிதாபம். பாருங்கள், பாருங்க, தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியின் இடத்திற்கு வாருங்கள். தண்ணீர்கள் அன்றைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே வரலாம், நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். இது கர்த்தருடைய பந்தியில விளம்புகிற அவருடைய இரத்தத்துக்கு ஒப்பா வைத்திருக்கிற ரசத்தை குறித்து கர்த்தர் இன்று நமக்கு பேசி வார்த்தை தருகிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிற அப்பம் அது விலையேறப்பட்டது, ரசம் அது விலையேறப்பட்டது. அது உண்மையிலே தேவனுடைய இரத்தம், அது சிந்தப்பட வேண்டிய இரத்தம், ஜனங்களுக்காக சிந்தப்பட வேண்டிய இரத்தம், ஜனங்களுக்காக சிந்துகிற இரத்தம். ஆண்டவராகிய இயேசு கர்த்தர் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரத்தத்தை வாங்கி பருவதற்கு பணமோ பொருளோ ஆஸ்தியோ நம்ம சாமர்த்தியமோ நம்ம கல்வி அறிவோ நம்ம ஞானமோ இல்ல இந்த உலகத்தில் இருக்கிற சுய ஞானமோ சுய நீதியோ மாட்டாது ஏற்றுக்கொள்ள மாட்டாது. ஆண்டவருக்கு உன் இருதயத்தை கொடுத்தா கர்த்தர் இலவசமாய் தருகிற ராபோச்சன பந்தியில் தருகிற ரசம் என்கிற இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் அப்பம் இல்லாததற்கு, இயேசு என்கிற ஜீவன் இல்லாததற்கு நீங்கள் பொருள் கொடுக்கிறீர்கள், பொன்னு கொடுக்கிறீர்கள். வாசியுங்கள். நீங்கள் அப்பம் இல்லாததற்கு பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இயேசுடைய வருகை முதல் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டு 1000 வருஷ அரசாட்சி வரை அங்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தயவோடு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பம் இல்லாததற்கு பொருளையும்
பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் வைத்திருக்கிற அந்த அப்பம் ஜீவாப்பம். அநேக பிள்ளைகள் அந்த இரத்தத்தையும் அப்பத்தையும் குறித்து நம்முடைய திருச்சபைகளிலே தரிசனங்களையும் சொப்பனங்களையும் நேரடி காட்சிகளையும் கண்டிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்திருக்கிறது. சும்மா பொருளுக்கு வாங்குற அப்பம் இல்ல, காசுக்கு வாங்குற அப்பம் இல்ல, நீ நேரத்தை வீணடிக்கிறதுனால் வாங்குற அப்பம் இல்ல. இது ஜீவாப்பம், வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இயேசுடைய சரீரத்தையும் இந்த இயேசுடைய இரத்தத்தையும் புசிப்பதற்கும் வருவதற்கும் உன்னுடைய சுயநீதியோ, உன்னுடைய புத்தியோ, உன்னுடைய கல்வி அறிவியோ, உன்னுடைய ஞானமோ, உன்னுடைய பலமோ, உன்னுடைய ஆசீர்வாதமோ, உன்னுடைய பணமோ நோ யூஸ். ஒன்றே ஒன்று, திருச்சபையினுடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் வைத்திருக்கிற திருச்சபை ஒழுங்குக்கும் திருமறை சத்தியத்துக்கும் கீழ்ப்படிந்து சபையிலே தூங்காமலும் வரும்போதே புத்துணர்ச்சியோடு ஆண்டவரின் சமூகத்தில் பலத்தோடு புதுபலத்தோடு வந்து ஆராதித்து துதிக்கிற பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறது. அது இலவசமாக. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக அல்ல, ஏதோ ஒரு கடமைக்காக வருகிறவர்களுக்காக அல்ல. சிந்தித்து பாருங்கள். செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். ஆண்டவராகிய தேவன் 54வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இருந்து கிட்டத்தட்ட 17வது வசனம் முடிய அவ்வளவு மகிமையான வாக்கு தத்தத்தை தந்தார். அது யாருக்கென்றால் திருச்சபையில் தந்திருக்கிற உடன்படிக்கைக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணத்துக்கும் கவனமாய் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து அதன்படி உடுத்து ஓய்வு நாளை அசட்டை செய்யாமல், திருச்சபை அசட்டை செய்யாமல், கர்த்தர் தந்திருக்கிற நேரங்களை அசட்டை செய்யாமல் இருக்கிறவர்களுக்காக மட்டும்தான் இந்த ராபோஜன பந்தி. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகும் என்றால், உன் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்றால், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் நித்திய உடன்படிக்கை மாற வேண்டும் என்றால், ஆண்டவருடைய இரத்தத்தையும் ஆண்டவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணாவிட்டால் பிள்ளைகளினால் அவமானம் உண்டாகும், பிள்ளைகளினால் அவதூறு உண்டாகும், பிள்ளைகளினால் உபத்திரம் உண்டாகும், பிள்ளைகளினால் சமாதான கேடு பரத்திலிருந்து கர்த்தர் உண்டு பண்ணுவார் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. புரியாதவர்கள் இருப்பீர்களானால் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நீங்கள் அப்பமில்லாததற்கு பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிற, அதாவது சமாதானத்தின் உடன்படிக்கை செய்த இரத்தத்தையும் அவருடைய சரீரம் என்கிற அப்பத்தையும் புசிக்கிறவர்களுக்கு சமாதானத்தின் மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. காரணம் இதை புசிக்காதவர்களுக்கு ஜீவன் இல்லை, செத்த ஜடம். அதை நீங்கள் புரியல, உங்களுக்கு உணரல. ஆண்டவர் இந்த 1ஆம் தேதி வாக்கு தத்தம், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும், நித்திய உடன்படிக்கை உன் சிரசிலே உண்டாகும் என்று பரத்திலிருந்து கர்த்தர் அவர் ஆவியானவர் தருகிற வார்த்தையை கவனமாய் செவி கொடுக்காவிட்டால் அந்த பரிதாபம். நீங்கள் அப்பம் இல்லாததற்கு அநேக திருச்சபைகளிலே இது நடக்கிறது. இயேசுடைய சரீரம் என்கிற வெளிப்பாடு கிடையாது. அது ஒரு பிரெட் துண்டாக இல்லாவிட்டால் ஒரு பேப்பர் தகடாக இருக்கிறது. இது திராட்சை பழத்தை புளிஞ்செடுக்கிற ஜூஸாக இருக்கிறது. நம்முடைய திருச்சபையோ அதல்ல. தாகமாய் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து முழு இருதயத்தோடு திருச்சபை ஒழுங்க கடைபிடிச்சு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்காக மட்டும் வைத்திருக்கிற இந்த ஜீவனை உனக்கும் எனக்கும் தருகிற அவருடைய சரீரம் இரத்தம் என்கிற இந்த போஜனம்,
இதை சாப்பிடுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். கிரியை நடப்பீங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தனைகளை கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சுக்களை கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நடைகளை கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளை கவனமாய் வேலை செய்யுங்கள். உங்களுடைய இருதயத்தின் ஆலோசனையை கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பம் இல்லாததற்கு நீங்கள் பணத்தையும், ஹல்லேலூயா, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாள் வரைக்கும் நம்மை காத்து கொள்ளும்படியாக அவர் நம்முடைய சமூகத்திலே, தேவ சமூகத்திலே வைத்திருக்கிற அப்பத்தையும் இரசத்தையும் பானம் பண்ணுவதற்கு நீ ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். உங்களுடைய நடை, உடை, பேச்சு, சொல், செயல் அத்தனையோ ஆண்டவருடைய நித்திய ஜீவன் வரைக்கும் நிறைத்து நிற்கிற கிரியை உடையதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். இயேசுவை இன்னாரென்றும், இயேசுடைய ஆழம் இன்னாதென்றும், இயேசுடைய மகிமை இன்னதென்றும் ஒருவனும் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் முத்திரித்து வைத்திருக்கிறார். பார்ப்பதற்கு அது ஒரு ஜூஸ், பார்ப்பதற்கு ஒரு அப்பம், பார்ப்பதற்கு ஒரு ஆராதனை, பார்ப்பதற்கு ஒரு பேச்சு. நோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். அப்படியே 53, 54, 55 ஆகிய 58 வரை வாசிக்க கேட்போம். 53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் ஆணை போட்டு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. செத்த சடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழ்கிற இந்த உலக மனுஷருக்கு ஒப்பான மாம்ச பிண்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தையும் இயேசுடைய சரீரத்தையும் பானம் பண்ணாமல், இல்ல பருகாமல், இல்ல புசியாமல் நீ இருப்பாயானால் உனக்குள்ள ஜீவன் இல்லை, பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லை. நீ என்னதான் பேசினாலும், என்னதான் சொன்னாலும், என்னதான் சம்பாதித்தாலும், என்னதான் சம்பாதிக்காவிட்டாலும், எவ்வளவுதான் நீ செய்தாலும் உனக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை. இந்த உலகத்தோடு உன்னுடைய காலங்கள் முடிந்து போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தீர்க்க தரிசனங்கள் வருகிறது, வெளிப்பாடு வருகிறது. ஐயோ, ஆண்டவர் என்னிடம் இப்படி பேசுகிறார், ஆண்டோ இப்படி நடத்துகிறார் என்கிற வெளிப்பாடு வருகிறது. எங்கெண்டு, எப்படி, எந்த இடத்தோடு வருதுன்னு தெரியல. அநேக ஸ்திரீகளுக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு வருகிறதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. புரியாதவர்கள் இருப்பீர்களானால் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஜீவன் இல்லை என்று சத்தியமாகவே சத்தியமாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவருடைய இரத்தத்தை சும்மா சும்மா திராட்சை ரசம் அல்ல, ஆண்டவருடைய அப்பத்தை, ஆண்டவருடைய அப்பன்னா ஆண்டவருடைய சரீரத்தை சும்மா பேப்பர் அல்ல, இல்லைங்க பிரெட் அல்ல, கேக் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நமக்கு வைக்க வேண்டுமானால், இதை நீங்கள் காட்சியில் காண வேண்டுமானால், இதை நடத்துகிற மோசைக்கு பதிலாக இருக்கிற உங்களுடைய ஊழியக்காரன் எவ்வளவு தியாகம் செய்திருக்கணும்,
ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எந்த காரியத்தையும் செய்கிறவனாய் இருக்கிறது நிமித்தம்தான் ஆண்டவராகிய தேவன் இதை நமக்கு தந்திருக்கிறார். இதை அசட்டை செய்கிற ஸ்திரியே, இதை அசட்டை செய்கிற புருஷனே, அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். இந்த 54வது அதிகாரத்தில் 10 முதல் 17 வரை தந்த ஆசீர்வாதம் நிச்சயமா தடைப்பட்டு போகும், தடைப்பட்டு போகும். இந்த 1ஆம் தேதி கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய திருச்சபையிலே நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் போது செய்த உடன்படிக்கைக்கு நீ கீழ்ப்படிந்து பத்திரமாயிருந்தால் கர்த்தர் உன்னை அவருடைய சிறகுக்குள்ளே வைத்து மார்பகத்திலே அணைத்து, என் பிள்ளையே, என் அருமையான இப்ராஹிமே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். இல்லாவிட்டால் அந்தோ பரிதாபம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது. 54, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவில் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல இல்ல. அவர்கள் செத்தார்கள், ஆவியிலே செத்தார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை காணாமல் யோர்தான் நதிக்கு இக்கரையிலே செத்து போனார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் வாக்கு தருகிறார். ஏசாயா 48வது அதிகாரம், ஏசாயா 48வது அதிகாரம் 17 22 வரை வாசிக்க கேட்போம். ஏசாயா 48 17 28 வரை 22 வரை வாசிங்க. வாசி. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்ட வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியே போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், பொல்லாத சாபத்தீடான வழியிலிருந்து புறப்படுங்கள். கல்தேரை விட்டு ஓடி வாருங்கள், உலக மனுஷனை விட்டு வேறு பிரியுங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரஸ்தாபப்படுத்துங்கள், பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்றார். கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு தந்த திருச்சபையை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துங்கள், உங்களுக்கு தந்த ஊழியக்காரனை தேசத்தின் எல்லையெங்கோ பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்றார். அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போதும் அவர்களுக்கு தாகம் விடாய்த்திருந்ததில்லை. கண்மலை இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று
கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை வனாந்தரங்களிலே நடத்தின போது அவர்களுக்கு தாகவிடாய்த்திருந்ததில்லை. கண்மலை இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்து தண்ணீர் ஓடி வந்தது. ஆனால் அதுக்காக முறுமுறுத்து, அதற்காக எதிர்த்து, தண்ணிக்காக மோசேயை வேதனைப்படுத்தின தின்மார்களுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.